வணக்கம். பேராசிரியர் ஜெகதீசன் அவர்கள் உரையாற்றுவார். காப்பிய இலக்கிய வளர்ச்சி. காப்பியம் என்பது காவியம் என்னும் வடசொல்லின் திரிபு. பொருள் தொடர்நிலை செய்யுள், தொடர்கதை நூல் என்ற பெயர்களும் காப்பியத்தையே குறிக்கின்றன. இருந்தாலும் காப்பியத்தின் இலக்கணத்தை தண்டியலங்காரம் என்னும் நூல் வரையறை செய்கிறது. ஆங்கிலத்தில் காப்பியத்தை எபிக் என்ற சொல் குறிக்கிறது. காப்பியத்தின் தோற்றம். தமிழ் இலக்கியத்தில் தனிப்பாடல்கள் தான் முதலில் தோன்றின. புதிய காப்பிய நெறியோடு முதற்பெரும் காப்பியம் படைத்த பெருமை இளங்கோ அடிகளையே சாரும். அவர் காலத்திற்கு முன்னர் தோன்றிய தொல்காப்பியம், பெருங்காப்பியம் பற்றி பேசப்படவே இல்லை. இளங்கோவிற்கு பின்னர் தோன்றிய தண்டி அலங்காரம் தான் வடமொழி காப்பிய மரபை ஒட்டி பெருங்காப்பிய இலக்கணத்தை சொல்கிறது. வடமொழி இதிகாசங்களான இராமாயணமும் மகாபாரதமும் இளங்கோவிற்கு தெரிந்திருந்த நிலையில் அவர்களை அப்படியே பின்பற்றாமல் தமிழ் மரபுக்கு ஏற்ப தனி இலக்கணம் கொண்டு சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கிறார். சிலப்பதிகாரத்தின் இறுதியில் உள்ள நூற்கட்டுரையை இளங்கோவின் காப்பிய இலக்கணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சிலப்பதிகாரம் கண்ணகி கோவலன் கதையை கூறும் காப்பியம். கோவலனுக்கும் கலையரசி மாதவிக்கும் பிறந்த மணிமேகலையின் வாழ்வை விளக்கும் காப்பியம் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக மணிமேகலை இருக்கின்றது. சிலம்பின் இறுதியில் உள்ள நூல் கட்டுரை மணிமேகலை மேல் உரைபொருள் முற்றி சிலப்பதிகாரம் முற்றுதும் என்று சொல்வதனால் இதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் பாட மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் கேட்டனர் எனவும், மணிமேகலையை சாத்தனார் பாட இளங்கோவடிகள் கேட்டனர் எனவும் வரும் பாயிரு செய்திகள் இரு புலவர்களுக்கும் இருந்த உறவு முறைகளை, காப்பிய தொடர்புகளை காட்டுகின்றன. இரட்டை காப்பியங்கள் என்பதற்கு பல ஒற்றுமைகள் காட்டப்படுகின்றன. இரண்டு நூல்களுமே ஆசிரியப்பாவில் அமைந்து 30 காதைகளை கொண்டுள்ளன. பெண்களே இரண்டு காப்பியங்களிலும் கதை தலைவியர் என்ற முறை இருக்கின்றது. இரண்டு காப்பியங்களிலுமே சொல், தொடர், இலக்கணம், திருக்குறளின் மேற்கோள், உவமை, உருவக நடை ஆகியவை ஒரே மாதிரியாக பயன்படுத்துவதை எடுத்துக் காட்டுகின்றார் வாசுப மாணிக்கனார். பசியும் பகையும் பிணியும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி என்ற அடிகள் சிலம்பிலும் காணப்படுகிறது, மணிமேகலையிலும் காணப்படுகிறது. முற்பகச் செய்தான் பிறன்கேடு தன்கேடு பிற்பகற் காண்குருவும் பெற்றிய கான் என்ற அடி வரிகள் பிறர்க்கென்னா என்று தொடங்கும் திருக்குறளை நினைவூட்டுகின்றன. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யெனப் பெய்யும் பெருமழை என்ற பொய்யில் புலவன் பொருளுரை தேராய் என்று மணிமேகலை திருக்குறளை மேற்கோளாக காட்டுகிறது. சங்க இலக்கியத்தில் இயல்பு கற்பனையே அதிகமாக நாம் காண்கின்றோம். ஆனால் சிலம்பிலும் மேகலையிலும் இயல்பிறந்த கற்பனைகள் இடம்பெற்றுள்ளன. சூரியன் பேசுவது, கண்ணகி சொல்வது, மதுரையை எரிப்பது, வானின்று வந்த தேரில் அவள் ஏறிச் செல்வது ஆகியவை சிலம்பிலும், தெய்வம் மணிமேகலையை தூக்கிச் செல்வது, அல்ல குறையாத அமுத சுரபி பெற்றது மணிமேகலையில் சொல்லப்படுகின்றன. இப்படி இயல்பிறந்த கற்பனைகள் இரண்டு காப்பியங்களிலுமே காணப்படுகின்றன. இந்திர விழாவை இரு பெரு காப்பியங்களும் பாடியிருக்கின்றன. குமரித்துறையில் குளித்து பாவம் போக்குதல் இரண்டிலுமே இடம்பெற்றுள்ளது. பழம்பிறப்பு உணர்தல், சமயக் கொள்கை போற்றுதல், கற்பை புகழ்தல் முதலான ஒப்பு உவமைகளை இரண்டிலும் காண முடிகிறது.
இவை போன்ற பல்வேறு காரணங்களால் சிலம்பும் மேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காப்பியம் பிறந்த கதை. செங்குட்டுவன் தன் தேவியோடு மலைவலம் காணச் செல்லுகின்றான். மலைவாழ் மக்கள் அரசனுக்கு மலையில் விளையக்கூடிய பொருள்களை கொண்டு வந்து கொடுக்கின்றனர். அப்போது கணவனை இழந்த காரிகை ஒருத்தி விண்ணுலகு சென்ற காட்சியையும் விவரித்து சொல்லுகின்றனர். அருகிலே இருந்த புலவர் சாத்தனார் அப்பெண்ணின் வரலாற்றினை கூறுகின்றார். உடன் இருந்த இளங்கோ அந்த பத்தினி பெண்ணின் வாழ்க்கையை ஒரு காப்பியமாக எழுத வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றார். இளங்கோவடிகள்தான் எழுத தகுதியுடையவர் என சாத்தனார் சொல்ல, சேர நாட்டு அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளங்கோ அடிகளே அதை எழுதி முடிக்கின்றார். காப்பியத்தின் அமைப்பு. சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை கொண்டுள்ளது. காண்டம் என்றால் பிரிவு என்று பொருள். ஒவ்வொரு காண்டமும் பல காதைகளாக உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. புகார் காண்டத்தில் கோவலன் கண்ணகியை மணந்து இல்வாழ்க்கையில் ஈடுபட்டதும், நடன அரங்கேற்றத்தில் கலையரசி மாதவியை கண்டு கோவலன் மயங்கி அவளோடு கூடி வாழ்வது, இந்திர விழாவின் போது ஊடி பிரிந்து கண்ணகியிடம் திரும்பியதும், புது வாழ்க்கைக்காக பொருள் தேட கண்ணகியோடும் கவுந்தியோடும் துணையோடும் மதுரையை சென்றதும் கூறப்படுகின்றன. மதுரை காண்டத்தில் மனைவியின் காற்சிலம்பு விற்கச் சென்ற கோவலன் கல்வன் என பழி சுமத்தப்பட்டு கொலையுண்டதும், ஆராயாமல் கோவலனை கொன்ற பாண்டிய மன்னனிடம் கண்ணகி வழக்காடி தன் கணவன் கல்வன் அல்லன் என்று நிரூபித்ததும், தவறுணர்ந்த மன்னன் உடன் உயிர் நீத்ததும், கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு சேரநாடு புகுந்து விண்ணுலகு சென்றதும் விளக்கப்படுகின்றன. வஞ்சிக்காண்டத்தில் கண்ணகியின் கதை உணர்ந்த சேரன் செங்குட்டுவன் அவளுக்கு சிறப்பு செய்ய கனக விசயரை வென்று இமயம் சென்று அவர் தலைமேல் கல் ஏற்றி கொணர்ந்து வஞ்சி நகரில் கோவில் கட்டி விழா கொண்டாடிய செய்திகளை எல்லாம் விளக்கமாக சொல்லுகின்றது. இதுதான் சிலப்பதிகாரத்தினுடைய காப்பிய அமைப்பு. காப்பியத்தின் சிறப்பு. உலக காப்பியங்கள் எல்லாம் அரச குடும்பத்தாரையே தலைவர்களாக கொண்டிருக்க, இளங்கோவடிகள் தம் காப்பியத்தில் குடிமக்களாகிய வணிகர் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தது ஒரு புதுமை அல்லவா? பத்தினி பெண்ணை தெய்வமாக்கி வழிபடும் வழக்கத்திற்கு கால்கோள் செய்தவர்தான் இளங்கோவடிகள். சமுதாயத்தில் படித்து கூறப்படும் கணிகையாகிய மாதவி காப்பியத்தில் சிறப்பிடம் பெறுவதும் வரவேற்க தகுந்த ஒரு மாற்றம் அல்லவா? ஒரு காப்பியம் சுவையாக அமைய நல்ல கதாநாயகருக்கு நேர்மாறான பொல்லாதவரையும் படைத்து முரண்பட காட்ட வேண்டும். ஆனால் அப்படி ஒருவன் இல்லாமலேயே இக்காப்பியம் இனிப்பதாக டாக்டர் மூவா அவர்கள் கூறுகின்றார். இதுவும் ஒரு புதுமைதான். தமிழ்நாடு 3 பிரிவாக சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று தனித்தனியே ஆளப்பட்டு வந்தபோது அவர்களுக்குள் போரும் பகையும் இருந்தன. அந்த நிலையில் 3 நாடுகளையும் 3 அரசர்களையும் புகழ்ந்து ஒருமை நோக்கம் உடையவராய் இளங்கோ இந்த காப்பியத்தை இயற்றியிருக்கின்றார். சோழ நாட்டில் தொடங்கிய கதை பாண்டிய நாட்டில் வளர்ந்து சேர நாட்டில் முடிகிறது. இளங்கோ சமணராக இருந்தாலும் எல்லா சமயங்களையும் ஏற்று சமய ஒருமைப்பாட்டை காட்டியிருக்கின்றார். தமிழர் தம் வாழ்வில் கண்ட கலைகளை எல்லாம் தம் காப்பியத்தில் கலந்து வைத்திருக்கின்றார். அரங்கேற்று காதையில் ஆடல் கலை குறிப்புகளையும் காணல் வரியில் இசை நுணுக்கங்களையும் இணைத்து தம்மை ஒரு கலைஞராக வெளிப்படுத்தியிருக்கின்றார் இளங்கோவடிகள். நாட்டுப் பாடல்களை தழுவி காணல் வரியிலும் ஆட்சியர் குரவையிலும் குன்றக் குரவையிலும் அமைத்துள்ள புதிய செய்யுள் வடிவங்கள் சுவை நிரம்பியவையாக இருக்கின்றன. தமிழ் இலக்கியத்திற்கு இதெல்லாம் ஓர் புதிய வரவுகள். மாதவி எழுதுவதாக வரும் 2 மடல்களில் 2வது மடல் இளங்கோவின் சொல் ஆட்சித்திறனை புலப்படுத்துகிறது. மாதவியிடமிருந்து தனக்கு வந்த அந்த மடலை கோவலன் அப்படியே தன் தந்தைக்கு அனுப்பும் வகையிலே அந்த மடல் எழுதப்பட்டிருக்கிறது. அடிகள் முன்னர் யானடி வேண்டேன், வடியா கிளவி மணக்குழல் வேண்டும், குறவர் பணி அன்றியும் குலப்பிறப்பாட்டியோடு இரவிடை கழிதற்கு என் பிழை பறியாது,
கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும் பொய்தீர் காட்சி புறையோர் போற்றி என்று இளங்கோவடிகள் தம் உள்ளத்து உணர்ச்சியை இயற்கையோடு ஏற்றிச் சொல்லக்கூடிய இடங்கள் இதயத்தை உருக்குவனவாக அமைந்து விடுகின்றன. கண்ணகிக்கு நேரப்போகும் துன்பத்தை வையை நதி அறிந்து அதை வெளிக்காட்டாமல் அடக்க முயன்றதாக வரக்கூடிய பாடலும் சிறக்கத்தக்கது. வையை என்னும் பொய்யா குளக்குடி தையற்கு உருவது தான் அறிந்தனல் போல் புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து கண்ணிறை நெடுநீர் சுரந்தரல் அடக்கி. இத்தனைக்கும் மேலாக இளங்கோவடிகளுக்கு இருந்த தமிழ்ப்பற்றை பறைச்சாற்றும் அடிகளாகவே சிலப்பதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. தமிழ்நாட்டு மன்னர்களை பிறர் இகழ்ந்த பொழுது வாய் வாளாமையின் வன் தமிழ் இகழ்ந்த காய்வேல் தடக்கை கனகனும் விசயனும் என்று தமிழை இகழ்ந்ததாக கூறியிருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடே தமிழாகவே தெரிந்திருக்கின்றது. நூலின் காலம் சேரன் செங்குட்டுவன் வாழ்ந்த காலமே இளங்கோ வாழ்ந்த காலம். சேரன் செங்குட்டுவன் நடத்திய கண்ணகி விழாவிற்கு கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இலங்கை கயவாகு மன்னன் வந்திருக்கின்றான் என்ற செய்தி இலங்கை வரலாற்று நூலான மகாவம்சத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சேரன் செங்குட்டுவன் செய்த வடநாட்டு போரில் நூற்றுவர் கண்ணர் என்ற சதகர்ணி துணை செய்ததாக சிலம்பு கூறுகிறது. சதகர்ணிய காலம் கிபி 166க்கும் மேற்பட்டது என்று வரலாறு காட்டுகிறது. சிலம்பு சங்க இலக்கிய திணைகளையும் யாப்பினையும் ஆசிரியப்பா பெரும்பாலும் கொண்டிருக்கிறது. சமய செய்திகள் இருந்தாலும் சமய சண்டைகள் இல்லாத சூழ்நிலை காட்டப்பட்டிருக்கிறது. இத்தகைய காரணங்களால் இந்நூல் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது என்று பல அறிஞர்கள் முடிவு செய்திருக்கின்றனர். மணிமேகலை தமிழ் இலக்கியத்தில் உள்ள 2ஆம் காப்பியம் மணிமேகலை. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒரே காலத்தில் எழுந்தன. சிலப்பதிகாரத்தோடு மணிமேகலை கதை தொடர்புடையது. சிலப்பதிகார கோவலருக்கும் நாட்டிய கலையரசியான மாதவிக்கும் மகளாய் பிறந்த மணிமேகலையின் வாழ்வை விளக்கக்கூடிய காப்பியம்தான் மணிமேகலை. மணிமேகலையும் 30 காதைகளில் கதையை சொல்லுகிறது. மணிமேகலை பருவம் எய்திய போது குல வழக்கப்படி அவள் நாட்டியம் கற்று பரத்தையாக வாழ வேண்டும் என்று பாட்டி விரும்புகின்றாள். ஆனால் மாதவியோ தன் மகள் குலத்தொழில் செய்யக்கூடாது என்று உறுதி பூண்டு அவளை சமயத் தொண்டுக்கு ஆளாக்குகின்றாள். மணிமேகலையை கண்ணகியின் மகளென்றே சொல்லி வந்தாள் மாதவி. குடும்பத்தை துறந்த மணிமேகலையின் அழகில் ஈடுபட்ட சோழ நாட்டு இளவரசன் உதயகுமாரன் காதல் கொண்டு அவளையே பின்தொடர்கின்றான். அப்போது குலதெய்வம் அவளை காப்பாற்றி மணிவல்லவத்தீவிற்கு அழைத்துச் சென்றது. அங்கு புத்த பீடிகையை தொழுது பழம்பிறப்பு உணர்ந்து கோமுகி பொய்கையில் அமுதசுரபி என்னும் பாத்திரம் பெற்று பசிப்பினியை போக்க பயணம் தொடர்கின்றாள். அவளை பின்தொடர்ந்த உதயகுமாரன் காயசண்டிகையின் கணவனால் வெட்டுண்டு இறக்க மணிமேகலை சிறைப்பட்டு பின்பு விடுதலை பெறுகின்றாள். வஞ்சி மாநகரம் சென்று சமயவாதத்தில் வெற்றி பெறுகின்றாள். அறநெறிகளை அனைவருக்கும் எடுத்துச் சொல்லி முடிவிலே முக்தி பெறுகிறாள். மதுரை கூலவணிகன் சாத்தனார் இக்காப்பியத்தை படைத்திருக்கிறார். பௌத்த சமய கருத்துக்களை விளக்குவதே ஆசிரியரின் முதல் நோக்கமாகிவிட்டதனால் காப்பிய இலக்கணமும் இலக்கிய சுவையும் இதில் 2ஆம் இடத்தைத்தான் பெறுகிறது. எனவே முழுவதும் ஒரு சமய காப்பியமாகவே மணிமேகலை செய்யப்பட்டிருக்கிறது. பரத்தையர் குலத்தில் பிறந்தவளை பெருங்காப்பியத்தின் தலைவியாக்கி பெருமை பெறச் செய்து விட்டார் சித்தலை சாத்தனார். மணிமேகலை என்னும் காப்பியத்தை விட அந்த நூலில் வரும் மணிமேகலை என்னும் பெண் துறவியே பலருடைய போற்றுதலுக்கு உரியவளாய் விளங்குகின்றாள். அழகும் இளமையும் அறிவும் பண்பும் நிரம்பிய அவள் அரசிலன் குமரனுடைய காதலை கைவிட்டு பௌத்த துறவியான சிறப்பு ஒருபுறம், அதைவிட பெரியது அவள் அருள் நிரம்பிய வாழ்வு நடத்திய சிறப்பு. அறமெனப்படுவது யாதெனக் கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உறையும் அல்லது கண்டதில்லை என்று மணிமேகலை கூறியும் அதே வழியில் பசிப்பினி போக்கியும் வாழ்ந்த அவள் வாழ்வு மிகவும் உயர்ந்த வாழ்வு. தன்னுடைய மகன்
உதயகுமாரனை இழந்த சோழ அரசி முதலில் மணிமேகலைக்கு துன்பங்கள் பல செய்கின்றாள். பிறகு உண்மையை உணர்ந்து மணிமேகலையை வணங்குகின்றாள். மகனை இழந்து வருந்திய அரசிக்கு மணிமேகலை வாழ்வில் உண்மையை எடுத்துரைக்கின்றாள். அரசியே, நீ உன் மகன் உடலுக்காக அழுகிறாயா, உயிருக்காக அழுகிறாயா? உடலுக்காக அழுகிறாய் என்றால் உன் மகனை எடுத்துச் சென்று இடுகாட்டில் இட்டவர் யார்? உயிருக்காக அழுகின்றாய் என்றால் உயிர் போய் புகும் இடம் அவரவர் செய்த வினைக்கு ஏற்றவாறு அமைவது. தெரிந்து கொள்ள இயலாதது அது. உன் மகனுடைய உயிருக்காக அன்பு செலுத்துகின்றாய் என்றால் நீ எந்த உயிருக்காகவும் பொதுவாக இரக்கம் கொள்வதே கடமையாகும் என்று மணிமேகலை எடுத்துரைக்கின்றாள். மது ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சிறை ஒழிப்பு போன்ற சீர்திருத்த கருத்துக்களையும் மணிமேகலை காப்பியம் சொல்கிறது. ஆசிரியப்பாவை கையாண்டு எளிய நடையில் காப்பியத்தை படைத்திருக்கிறார் சித்தலை சாத்தனார். இதில் இயல்பிறந்த நிகழ்ச்சிகள் கதைக்கு இன்றியமையாதனவாக இடம்பெற்றிருக்கின்றன. சிலம்பில் இயல்பிறந்த நிகழ்ச்சிகள் காப்பிய சுவையை பெருக்கி காட்ட மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கதையை நடத்துவதற்கு, நகர்த்துவதற்கு அவை கையாளப்படவில்லை. ஆனால் மணிமேகலையில் இயல்பிறந்த நிகழ்ச்சிகள் காப்பிய சுவையை பெருக்குவதோடு காப்பிய கதையை நடத்துவதற்கும் கையாளப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தின் தலைசிறந்த புகார், வஞ்சி, காஞ்சி ஆகிய நகரங்களில் கதை நிகழ்ந்த போதும் மக்கள் வாழ்க்கையை எடுத்துக்காட்டும் முயற்சி ஆசிரியருக்கு இல்லாமல் போயிற்று. எங்கும் புத்தர் பெருமானின் அறிவுரைகளை அள்ளி தெளித்து அதை ஒரு சமய காப்பியமாகவே சமைத்து விட்டார் காப்பிய ஆசிரியர். மணிமேகலையினுடைய காப்பிய காலம். பௌத்த கொள்கையை கூறும் இந்நூல் சங்க காலத்திற்கு பின்னரே தோன்றியிருக்க வேண்டும். சிலப்பதிகாரத்திற்கு பின்னர் மணிமேகலை நூல் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் பலரினுடைய கருத்து. எனவே சிலப்பதிகார காலத்தை ஒட்டியே மணிமேகலையின் காலமும் அமைந்திருக்கின்றது.